அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பூரிக்குடிசை கிராமத்தில் பதநீர் எடுக்க பனை மரங்களில் கட்டி வைக்கப்பட்ட மண் குடங்களை உண்டிகோலை வைத்து உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட காவல்துறையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கஞ்சனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பூரிக்குடிசை கிராமத்தில் பனை மரத்திலிருந்து பதநீர் மற்றும் பனை வெல்லம், பனம் கற்கண்டு போன்ற பொருட்களை தயார் செய்து அரசு நிறுவனமான காதி நிறுவனத்திற்கும் அதே போன்று மக்களுடைய பயன்பாட்டிற்கும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கஞ்சனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பூரிக்குடிசைக்கு அதிகாலைக்கு வந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய உதவி ஆய்வாளர் தலைமையில் காவலர்களும் அதே போன்று வேறு பகுதியில் இருந்து உண்டிக்கோல்களுடன் அழைத்து வரப்பட்ட சிலரும் அந்த பதநீர் இறக்கக்கூடிய பானைகளை குறிவைத்து ஓட்டை போடக்கூடிய பானைகளை உடைக்கக்கூடிய உச்சக்கட்ட அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுடைய கற்பக விருட்சமாக பனைமரம் இருக்கிறது. உடலுடைய சூட்டை தணிக்கக்கூடிய மிக முக்கிய பொருட்களை பனைமரம் தருகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் பதநீர், அதே போன்று நுங்கு, பனை வெல்லம், பனம் கற்கண்டு போன்ற பல்வேறு பொருட்கள் பனைமரங்களில் இருந்து மக்களுக்கு வழங்குகிறார்கள். இதை நம்பியே நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அந்த கஞ்சனூர் கிராமத்திலே பனைமரம் ஏறக்கூடிய தொழிலாளர்களாக, பதநீர் இறக்கக்கூடியவர்களாக, பனம் வெல்லம் காய்ச்சி கொடுக்கக்கூடியவர்களாக, பனம் கற்கண்டு தயாரித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காதி நிறுவனத்தின் மூலமாக குறைந்த விலைக்கு இந்த பொருட்கள் கூட கிடைக்கிறது. அந்த நிறுவனங்களுக்கு உரிமம் பெற்று இவர்கள் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் காவல்துறையினர் கல் இறக்குகிறார்கள் என்று இன்றைக்கு அதிகாலையிலே சென்று அந்த மண்பானை குடங்களை எல்லாம் உண்டிக்கோல் வைத்து உடைத்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பனை தொழிலாளிகளும் பனை விவசாயிகளும் பணம் ஏறக்கூடிய அந்த பனைமர தொழிலாளர்களும் அந்த மண்பானைகளை வைத்துக் கொண்டு அந்த பகுதியிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உச்சகட்டமாக காவல்துறையினுடைய அட்டூழியம் என்பது உண்டிக்கோள்களை வைத்து பல்லாய்களை உடைத்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மதுபானமோ கள்ளச்சாராயமோ போதைப் பொருளையோ தயாரிக்கவில்லை. மக்களுடைய உடலுடைய சூட்டை தணிக்கக்கூடிய பதநீரையும் அதே போன்று பனம் வெல்லத்தையும் தான் இதன் மூலமாக நாங்கள் தருகிறோம். ஆனால் இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து மாமூல் வசூலிக்கக்கூடிய காவல்துறையினர் வேண்டுமென்று இது போன்ற ஒரு அராஜகத்திலும் அட்டூழியத்திலும் ஈடுபடுவது எங்களுடைய தொழிலை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கக்கூடிய விதமாக இருக்கிறது என்று அந்த பகுதியில் அந்த மண் பல்லாய்களை வைத்துக் கொண்டு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளக்கூடிய திமுக அரசு தமிழகத்திலே கள்ளச்சாராயத்தினால் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரமே, அந்த கிராமமே சீரழிந்திருக்கிறது. சுமார் 78 பேருக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் திருவண்ணாமலை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடுகிறது. கடந்த வாரம் கூட ஒரு அரசு மதுபான டாஸ்மாக் கடையிலே கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தினந்தோறும் தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான கிலோக்கள் மூலமாக கஞ்சா பறிமுதல் செய்யப்படுகிறது. பல டன் குட்கா பறிமுதல் செய்யப்படுகிறது. பல்வேறு விதமான போதைப் பொருட்கள், கஞ்சா சாக்லேட்கள் எல்லாம் கிடைக்கிறது. அரசு டாஸ்மாக் நிறுவனங்கள் மூலமாக கள்ளச்சந்தையில் இருந்து பல்வேறு விதமான மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இவையெல்லாம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவும் எதிர்கால சமூகத்திற்கு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாகவும் இருக்கிறது. ஆனால் பனைமரங்கள் மூலமாக அந்த பனையினுடைய பாலை குறிப்பாக பதநீராக கொடுக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய, நசுக்கக்கூடிய, சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையிலே காவல்துறை ஈடுபடுவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பனை தொழிலே மிகப்பெரிய ஒரு கடினமான தொழிலாக இருக்கிறது. இப்படி மரங்களில் ஒவ்வொன்றாக ஏறி நாங்கள் குருவி போல சேகரித்து மக்களுடைய உடல்நலத்திற்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய தொழிலை நசுக்கும் விதமாக இருக்கிறது என்று பனை ஏறக்கூடிய அந்த தொழிலாளர்களும் பனை விவசாயிகளும் இன்றைக்கு அந்த மண் பானைகளோடு வீதியில் இறங்கி போராடி வரக்கூடிய காட்சிகள் என்பது அவர் மிகப்பெரிய ஒரு துயரத்தையும் அதே போன்ற அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை முன்வைத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.